ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நுஹா கன்ஸ்ட்ரக்ஷன். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். நம்மளோட சைட்டில் ரூஃப் வேலைகள் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருந்தது. இப்போ ரூஃப் சென்ட்ரிங் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்னென்னா ஸ்டீல் ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ரூஃப் போகிறதுக்கு முன்னாடி தளத்தை ஃபுல்லாக நல்லா பக்காவாக லெவல் பண்ணி மோங்கால்லாம் அடித்து பக்காவாக வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம எதுக்காக லெவல் பண்ணோம்னா, நம்ம ஸ்பேன் ஜாக்கி பயன்படுத்தும் போது ரூஃபில் காங்கிரீட் போடும்போது அது என்ன செஞ்சிடக்கூடாது, மொட்டு இறங்கிடக்கூடாது. அந்த ஒரு மெயின் பர்பஸ்க்காக தான். அதில் ஏதாவது குறைகள் இருக்கும் பட்சத்தில் ரூஃப் வேலை பாதிக்கப்படும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தளத்தை என்ன செய்யணும், பக்காவாக கிளியராக ரெடி பண்ணி வச்சிடணும். ஸோ இது கிளியராக ரெடி பண்ணிட்டாங்க. செகண்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளோட ரூஃப் ஹைட்டு எவ்வளோ அப்படிங்கிறத மார்க் பண்ணிடணும். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா, அது வரைக்கும் பிரிக் ஒர்க் எல்லாமே பண்ணிடுவாங்க. இது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, காலம் பீம் வழியாக பில்டிங்கோட டோட்டல் லோடு நமக்கு ஃபவுண்டேஷனுக்கு கொண்டு போவாங்க. ஸோ அதுக்குண்டான ஸ்ட்ரக்சர் தான் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னால் நம்ம ரூஃபோட ஹைட், இப்போ நம்ம ரூஃபோட ஹைட் 10.25 வச்சுருக்கோம். ஆனால் என்ன செய்யணும்னா 10.25 வரைக்கும் நம்ம 10 feet 3 inch வரைக்கும் நம்ம பிரிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம த்ரோட் அப்படியே மொட்டை அடைப்பாக நம்ம என்ன செய்ய முடியாது, ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் ரூஃபை அடைக்க முடியாது, அடைக்கவும் கூடாது. அந்த மாதிரி அடைச்சா அந்த வெயிட்டை, ரூஃபோட வெயிட்டை இந்த பிரிக்கு தான் தாங்குமே ஒழிய காலம் அந்த லோடை எடுக்காது. இந்த பிரிக்கு தாங்கி ஃபவுண்டேஷன் பீமுக்கு தான் டைரக்ட் லோடும் கிடைக்குமே ஒழிய, இதனால் இந்த காலத்துக்கு எந்த ஒரு யூசேஜும் இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளோட 10.25 அடிக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பிரிக் ஒர்க் எல்லாம் பண்ணி வச்சுட்டு, அங்கேருந்து நம்மளோட ரூஃப் பீம் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் எவ்வளோ ஃப்ளோர் நம்ம எழுப்ப போகிறோமோ, ரைஸ் பண்ண போகிறோமோ, அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் நம்ம பீம் டிசைன் பண்ணி வச்சுருப்போம். இப்போ நம்ம G+1 தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அதுக்காக என்னென்னா, ரூஃப் பீம் நம்ம 1/4 பீம் தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த சைட்டில் 1/4 பீம் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்ன செய்யும் போதுன்னா, 1/4 அப்போ 10 என்னென்னா அகலம், 1 அடி 1ங்கிறது ஹைட்டு. ஸோ அப்படிங்கிற என்னென்னா, நம்ம 10 அடிக்கு 10.25 பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு, அந்த பீமை கீழே மேலே கவர்லாம் வச்சோம்னா கரெக்டாக 1 அடி ஃபினிஷிங் இருக்கணும். அப்போ காங்கிரீட் ஒரு 5 inch. அப்போ என்ன செய்யணும்னா, ஸோ அதோட என்ன செய்யும் அப்படின்னா, காங்கிரீட் ஒரு 5 inch. இந்த பாட்டம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த பாட்டம் ஒரு அரை அடி பலகை இருக்கும். இந்த பலகை 6 inch டெப்த் இருக்கும். இந்த சீட்டோட டெப்த்து ஒரு 1 inch இருக்கும். 7 inch ஆச்சு. இதுக்கு மேலே காங்கிரீட்டோட டெப்த்து ஒரு 5 inch. டோட்டலாக ஃபினிஷிங்கோட ரூஃபோட டாப் லெவல் நமக்கு ஃபினிஷிங்கோடு சேர்த்து 12 inch வந்துடும். அந்த 12 inchக்கு நம்ம என்ன செய்வாங்கன்னா, ரன்னிங் ஆஃப் பீம் எங்கெங்கெல்லாம் வால் வருதோ, ஜங்ஷன் கனெக்ட் ஆகக்கூடிய எல்லா இடத்துலையும் என்ன செய்வாங்கன்னா, பீம் அந்த சைஸ் டிசைன் பண்ணிக்கிற இடத்துல எங்கெங்கெல்லாம் லோட் ஆக்ட் ஆகக்கூடிய இடங்களெல்லாம் நம்ம பீம் கொடுப்போம். அந்த பீமோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, இந்த மாதிரி பலகை அடித்து பீம் டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் அடுத்து மேலே சென்ட்ரிங் ஒர்க் ப்ராசஸ் ஆகி கம்பி வேலை நடந்துகிட்டு அதை நான் போய் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ ரூஃப் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கேன். சென்ட்ரிங் சீட்டோட டாப் லெவல் இது, மோல்டோட டாப்பில் பாருங்கள், இது ரன்னிங் பீமு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஃபினிஷிங் லெவல், இதுதான் பிரிக் ஒர்க்கோட ஃபினிஷிங் லெவல். இந்த காட்டுறோன்னு பார்த்தீங்களா, இது எல்லா ஏரியாவிலையும் இருக்கும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு எண்டும் கரெக்டாக 3 லெவலுக்கு கரெக்டாக நம்ம என்ன செய்யணும் வச்சு எண்ட் டு எண்டு கரெக்டாக ஒரே லெவலாக என்ன செய்வாங்க, ஃபைனலாக ஃபினிஷிங் ஒர்க்கு பண்ணிடுவாங்க, பிரிக் ஒர்க்கு. ஸோ அதை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நமக்கு என்ன செய்வோம்னா, ரூஃப் ஹைட்டு ஒரு ஸ்லாப் ஹைட்டு ஒரு காங்கிரீட் 5 inch போடுவோம். ஸோ இந்த பீம் என்ன செய்வோம்னா, நமக்கு பீமோட டாப் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்னர் இது வரைக்கும் தான் நமக்கு உள்ள ஃபினிஷிங். இந்த சீட்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஹைட்டு வால் ஹைட்டு இது வரைக்கும் வந்துடும். அப்போ இந்த இடம் 10.25 அடி ஹைட் இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ இது நான் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன செய்வோன்னா, உங்களுக்கு யாருக்குமே சில பேருக்கு இந்த கன்ஃபியூசிங்லேயே இருப்பாங்க. என்னென்னா, இப்போ 1/4 அப்படிங்கையில் 1 அடி ஹைட்டு
3/4 அடி அகலம். சரிங்களா? அந்த 3/4 அடி அகலத்துக்கு நம்ம பிரிக் ஒர்க் இருக்குது. இதில் கவர் போக ரிங்ஸ் வந்து நம்ம அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் நான் காட்டுறேன். ஸோ அப்போ அந்த ரிங்ஸை வந்து அந்த ராடில் வந்து என்ன செய்வாங்கன்னா இன்செர்ட் பண்ணி ஃபுல்லாக ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு காலம்லேயும் அந்த ஸ்பேஸிங்லாம் வச்சு கரெக்டாக லெவல் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ இந்த பிரிக் வால்ல இருந்து இந்த சீட்டோட டாப் வரைக்கும் என்னென்னா நமக்கு 7 இன்ச்சு வரும். இதுக்கு மேலே ஒரு 5 இன்ச்சு காங்கிரீட் கனம் வரும். இந்த பண்ணுறாங்க பாருங்களேன். 12 mm ராடு வந்து டாப் டு பாட்டம் டு கொடுத்துருக்கோம். 8 mm ரிங்ஸ் ராடு வந்து ரிங்குக்கு ஸ்டிரப்ஸ்க்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ ரிங்ஸ்லாம் எப்படி அடிக்கணும், ராடெலாம் எப்படி வெட்டணும், லேப்பிங் ராடு எப்படி ஜாயின் பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு பிஃபோராக ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். இதோட ஹைட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஹைட்டு வந்து 10க்கு 7 இருக்கும். இந்த ஸ்டிரப்ஸோட ஹைட்டு 10 இன்ச்சு, அகலம் வந்து 7 இன்ச்சு. இதை வந்து பாட்டமில் போய் செட் ஆனால் கீழே ஒரு இன்ச்சு கவர் இருக்கும், மேலே ஒரு இன்ச்சு கவர் இருக்கும். இப்போ என்ன செய்வாங்கன்னா இந்த ஃபுல்லாமே இந்த பீம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன செய்வோன்னா கீழே இறக்கி விட்ருவாங்க. இந்த வால் மேலே இந்த பீமை என்ன செய்வாங்க ஸ்ட்ரெயிட் பண்ணி உட்கார வச்சதுக்கப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் இந்த 7 இன்ச்சு உள்ளே போயிடும். இந்த லெவல் வரைக்கும் நமக்கு உள்ள அடியில் போயிடும், சீட்டு கீழே போயிடும். மீதி உள்ள ராடில் என்ன செய்வாங்கன்னா இந்த டாப் ராடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீமோட டாப் ராடு நமக்கு என்ன செய்யணும்னா இந்த சீட்டுக்கு மேலே ரைஸ் ஆகிருக்கும். இதில் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா நான் அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போ இந்த டாப் ராடில் என்ன செய்வோம் அப்படின்னா இங்கே பண்ணக்கூடிய ராடு படுத்துவாங்க. அதாவது மெயின் ராட், டிஸ்ட்ரிபியூஷன் ராட் 10 mm 8 mmலாம் படுத்துவோம். ஸோ அதை ஃபுல்லாக என்ன செய்வோம் அப்படின்னா இதில் வந்து 1 வே ஸ்லாபா 2 வே ஸ்லாபா அப்படிங்கிறது பிரித்து அதில் வந்து லோடு கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பீம் மேலே என்ன செய்வாங்கன்னா கொண்டு போய் செலுத்துவோம். ஸோ இதெல்லாம் நான் அடுத்த வீடியோஸில் போடுறேன். இப்போ என்ன செய்வோன்னா நமக்கு இது வந்து பீமோட ஹைட்டு காங்கிரீட்டு டாப் லெவல் வந்து நமக்கு 1 அடிங்கில் இந்த 1 அடிக்கு 2 பலகை அடிச்சிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற இதுதான் ஃபினிஷிங் லெவல். காங்கிரீட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த சீட்டுக்கு மேலே 5 இன்ச்சு, சீட்டுக்கு கீழே 7 இன்ச்சு, ஆக மொத்தம் 12 இன்ச்சு வந்துடும். ஸோ அப்படிங்கிற நம்ம காங்கிரீட் ஃபினிஷிங் பண்ணுறப்ப இந்த வுட்டோட டாப் லெவல் வரைக்கும் நமக்கு காங்கிரீட்டு, அதாவது பீமும் கவர் ஆகும், இந்த ஸ்லாபும் கவர் ஆகும். ஆனால் நமக்கு வந்து ஸ்லாப் இந்த ஏரியா ஃபுல்லாக ஸ்லாபில் கவர் ஆகக்கூடியது ஒரு 5 இன்ச்சு தான் இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக. ஸோ அதுதான் நமக்கு ரூஃப் போடும்போது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். அப்போ இந்த ஏரியாவில் 5 இன்ச்சு காங்கிரீட் தான் கவர் ஆகும். நமக்கு வந்து என்ன செய்யணும்னா இந்த பீம் போகக்கூடிய ரோட் ரன்னிங் போகக்கூடிய இந்த பீமில் எல்லாத்துலேயுமே நமக்கு ஃபுல்லாக காங்கிரீட் வந்து 1 அடி டெப்த்துக்கும் 1 அடி ஹைட்டுக்கும் 3/4 அடி டெப்த்துக்கும் ஃபுல்லாக காங்கிரீட் என்ன செஞ்சிடும் பேச்சிங் ஆயிரும். இது வந்து 4 இன்ச் வால் வரக்கூடிய பீமு. இதெல்லாம் வந்து நார்மலாக தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஸ்லாப் வந்து ஃப்ரண்ட்டில் 3 அடி விற்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம இப்போ இந்த காங்கிரீட் லெவலில் வந்து பாருங்களேன் 5 இன்ச்சுக்கு காங்கிரீட்டு நம்ம என்ன செய்வோம் போடுவோம், ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் 5 இன்ச்சு பலகை கொடுத்து நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க போட்டிருக்காங்க. சரி ஹெல்ப் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் இந்த எல்லா ஏரியாவோட காங்கிரீட் மட்டமும் டாப்பில். நமக்கு வந்து மட்டம் நம்ம ரூஃப் மட்டங்கையில் இதுதான் மட்டம். இந்த மட்டம் வரைக்கும் தான் கீழே இருந்து நம்ம ஃப்ளோர்லேருந்து பார்த்தோம்னா இந்த ஹைட் வரைக்கும் இதுதான். நான் இந்த கால் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, நம்ம சீட் அடிச்சிருக்காங்கல்ல, இதுதான் ரூஃப் மட்டம். கீழே இருந்து 10.25 அடி வரும். ஆனால் இந்த ரூஃப் வந்து நமக்கு 1 அடிங்கிறது தெரியும். அந்த ஹைட்டாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் ஒழிய அது வந்து நமக்கு என்ன செய்யாது, வெளியே தெரியாது. பத்து நாளாக இந்த ஒர்க்கு நடந்துக்கிடுச்சு. அதாவது இது வந்து ஒரு ரெண்டல் ஹவுஸு, 4 ஹவுஸ் 4 +
2 ஷாப் இருக்குது. ஃப்ரண்ட்டில் தான் நமக்கு படி எல்லாமே வர்றதுனால இங்கே தான் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழியாக தான் நமக்கு மெயின் என்ட்ரன்ஸு ரோடு வரக்கூடிய பகுதி இதில் இருந்தேன். இது ஃப்ரண்ட்ல நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து கீழே வந்து இது ஒரு ஷாப் வருது, இங்கே ஒரு ஷாப்பு. இந்த ஃபுல் ஏரியாவும் 4 டிவைட் பண்ணி 4 போர்ஷன் சிங்கிள் பெட்ரூமோட கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ நான் இருக்கிறது ஒரு போர்ஷனில் இருக்கேன். இந்த போர்ஷனில் இதுதான் என்ட்ரன்ஸில் கீழே வந்து மெயின் டோர் இருக்குது. இது ஹால், இந்த ஏரியா ஃபுல்லாக ஹாலோட ஏரியா பார்த்துருக்கீங்க. ஹால் முடிஞ்சதோட இந்த பக்கம் என்னென்னா ரூமுக்கு வாசல், ரூமோட என்ட்ரன்ஸு ஓப்பன் இருக்குது. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக என்ன செய்யணும்னா நமக்கு ரூமோட வித்து கொடுத்துருக்கோம். ஸோ அண்ணன் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து டாய்லெட் ஏரியா. ஸோ இதுதான் டாய்லெட்டு. இது கீழே வந்து டாய்லெட்டில் லோ ரூஃப் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இது வந்து நம்ம என்ட்ரன்ஸில் வெளியே வந்துட்டோம்னா இந்த சைட்லேயே இருந்து கிச்சனுக்கு போய்க்கலாம். இதே மாதிரி தான் எல்லா போர்ஷன் தான் இருக்கும். இதே அளவில் தான், கொஞ்சம் மாற்றங்கள் இல்லை. ஒரு கடை ரெண்டும் செப்பரேட்டாக பிரித்து காட்டியிருக்காங்க பிரிக் ஒர்க் பண்ணி. ஸோ அது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஸோ இதுதான் நம்ம இன்னும் ஒரு 4 டேஸில் நம்ம ரூஃப் காங்கிரீட்டுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு கம்பி வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. கம்பி வேலை முடிஞ்சவொன்னு என்ன சொன்னால் பீமை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு எல்லா பீமையும் அதுக்கப்புறம் என்ன சொன்னால் ரூஃப் ராடு எங்கெங்கெல்லாம் இந்த பருத்துங்களேன், இது ஒரு ஸ்லாப் ராடு, இது ஒரு ஸ்லாப், ஒவ்வொரு ஸ்லாப்பையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இடங்களில் ஜங்ஷன் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எல்லா பீமையும் வேலை முடிஞ்ச உடனே தான் ரூஃப் ராடு படுத்தி அதை என்ன செய்வோம், அதோட லோடுக்கு ஏற்ற மாதிரி 1 வே ஸ்லாபா 2 வே ஸ்லாபாண்டு டிசைன் லோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்வோம், காலமில் ராடை இன்செர்ட் பண்ணி அதை என்ன செய்வோம், டிவைட் பண்ணி கம்பெனி என்ன செய்வோம், ஃபைனலாக அந்த ரூஃப் ராடெலாம் பருத்த ஆரம்பிப்போம். ஸோ பருத்தி முடிஞ்சதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக்கல் ஒர்க் நடக்கும். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு நடந்ததுக்கப்புறம் தான் என்ன செய்வோம், எல்லாம் நமக்கு என்னென்ன பாயிண்ட்லாம் வேணும், எங்கே எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறலாம் எல்லாமே செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்வோம்னா ரூஃபே ஃபிக்ஸ் பண்ணுவோம். ரூஃப் காங்கிரீட்டு போகிறதுக்கு ரெடி பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு ப்ராசஸும் ரன் பண்ண மாட்டோம். இப்போதைக்கு நம்ம எல்லாமே பேசி வச்சாச்சு. ஸ்டீல் ஒர்க் எல்லாமே ஸ்டீல் கட்டிங்லாம் அங்கேருந்து பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் ஒன்று. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸை நான் ரூஃப் ராடெலாம் பரத்தினோன்னே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் நான் இன்னும் நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய லிங்க்குள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க, பெல் ஐக்கானை கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கிறேங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நான் போடும்போது உங்களுக்கு வரும்போது அதிகமான வீடியோக்களை பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளலாம்.